கொழும்புல அன்னுகுமார திசாநாயக் அவர்கள் வந்து 20,864 வாக்குகள் பெற்று முதலாம் இடத்துல இருக்காங்க. யோசிச்சு பாருங்க மக்கள் எப்படி வேலை செஞ்சுக்காங்கன்னு சொல்லி. வணக்கம் எல்லாருக்குமே வந்து குட் மார்னிங். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ பதிவு செய்கின்ற நேரம் 2:58 அதாவது அதிகாலை ஆயிட்டு. அதனால எல்லாருக்கும் குட் மார்னிங். ஓகே, 2024ஆம் ஆண்டுக்கான இலங்கையினுடைய ஜனாதிபதி 9வது ஜனாதிபதி யார்ன்றத வந்து ஒரு கேள்வி இப்போ எல்லாரும் மத்தியிலையுமே வந்து ஆர்வமாக வந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக இந்த போஸ்டல் முறையில் வந்து தபால் மூலமான வாக்குகள் வந்து எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டங்களாக வந்து தேர்தல் திணைக்களம் வந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தற்சமயம் இன்னும் ஒரு முக்கியமான 6 மாவட்டங்கள் வந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக முக்கியமான ஒரு மாவட்டம் ரணில் அவர்களுடைய கோட்டை என்று கூட சொல்லுறாங்க. ஆனால் இந்த வாக்கை வாசிக்கிறேன் பாருங்க. கொழும்புல அன்னுகுமார திசாநாயக் அவர்கள் வந்து 20,864 வாக்குகள் பெற்று முதலாம் இடத்துல இருக்காங்க. யோசிச்சு பாருங்க மக்கள் எப்படி வேலை செஞ்சுக்காங்கன்னு சொல்லி பாருங்க. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து 7,645 வாக்குகள் எங்க இருக்கு, 20,864 வாக்குகள் அனுகுமார திசாநாயக் அவர்கள் எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க. மூன்றாவதாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து 4,080 வாக்குகள், நாமல் ராஜபக்ச அவர்கள் வந்து 561 வாக்குகள், ஏனைய வாக்குகள் 1,040 வாக்குகள் சொல்லி கொழும்பிலே தனது பெரும்பான்மையான ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டி இருக்கிறார் அனுகுமார திசாநாயக் அவர்கள் வந்து. ஓகே, அடுத்ததாக போஸ்டல் முறையில் வந்து முக்கியமான ஒரு மாவட்டம் பென்னி டிஸ்ட்ரிக்ட். பென்னி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முக்கியமான ஒரு மாவட்டம். ஆனால் இது டோட்டலாக வந்து அப்படியே புரட்டி போட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. சஜித் பிரேமதாசர்கள் வந்து 4,899 வாக்குகள் பெற்று முதலாம் இடத்தில் இருக்கிறார், அதாவது பென்னி மாவட்டத்தில். இரண்டாவதாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து 4,257 வாக்குகளும், அனுகுமார திசாநாயக் வந்து 2,092 வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்திலையும் பென்னி மாவட்டத்தில் இருக்கிறார்கள். அடுத்ததாக அரியநேந்திரன் பாக்கிய செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,160 வாக்குகள் பெற்று 4ஆம் இடத்துல இருக்கிறார். ஏனைய வாக்குகள் 1,548 ஏனைய வாக்குகள் வன்னி மாவட்டம். அடுத்ததாக முக்கியமான மாவட்டம் திருகோணமலை ரிங்கோமலை டிஸ்ட்ரிக்ட், அதாவது தபால் மூலமான வாக்குகள் வந்து எண்ணப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அனுகுமார திசாநாயக் அவர்கள் வந்து 5,480 வாக்குகள் பெற்று முதலாம் இடத்தில் இருக்கின்றார்கள். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து 4,537 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள். மூன்றாவதாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,630 வாக்குகள் பெற்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து திருகோணமலை மாவட்டத்தில் 3ஆவதாக இருக்கின்றார்கள். 4ஆவதாக அரியநேந்திரன் பாக்கிய செல்வம் அவர்கள் வந்து 431 வாக்குகள் பெற்று 4ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள். ஏனைய வாக்குகள் 777. அடுத்ததாக மொனராகலை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அனுகுமார திசாநாயக் அவர்கள் வந்து 14,050 வாக்குகள் பெற்று முதலாம் இடத்தில் இருக்கின்றார்கள். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5,733 வாக்குகள் பெற்றிருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து 3,401 வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்திலே இருக்கின்றார்கள். நாமல் ராஜபக்ச அவர்கள் வந்து 470 வாக்குகள் பெற்று 4ஆம் இடத்திலையும், ஏனைய வாக்குகள் 335 வாக்குகளும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மொனராகலை மாவட்டம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாத்தர மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுகுமார திசாநாயக் அவர்கள் வந்து 19,712 வாக்குகள் பெற்று முதலாம் இடத்தில் இருப்பதையும் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. இரண்டாவதாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 5,088 வாக்குகளும், சஜித் பிரேமதாச அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4,041 வாக்குகளும், நாமல் ராஜபக்ச அவர்கள் வந்து 543 வாக்குகள், ஏனைய வாக்குகள் 520ஆகவும் வந்து மாத்தறை மாவட்டத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாத்தளை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுகுமார திசாநாயக் வந்து 12,186 வாக்குகளும் பெற்று முதலாம் இடத்தில் இருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வந்து 4,243 வாக்குகளும், சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,816 வாக்குகளும், நாமல் ராஜபக்ச அவர்கள் வந்து 372 வாக்குகளும், ஏனைய வாக்குகள் 311 வாக்குகளும் என மாத்தளை மாவட்டத்தில் வந்து குறிப்பாக இப்பொழுது 6 மாவட்டங்களுக்கான
முடிவுகளை வந்து நான் இதில் சொல்லியிருப்பேன். இதில் அதிகமான இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அனுரகுமார திசாநாயக்கர்ல வந்து முதலிடத்தை வந்து பெற்றிருக்கின்றாரு. இதில் குறிப்பாக வன்னி மாவட்டத்தில் வந்து சஜித் பிரேமதாசர்கள் வந்து முதலாம் இடமும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை வந்து 2ஆம் இடத்துலையும் வந்து பெற்றிருக்காங்க. மற்ற மாவட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மாத்தளை, மாத்தறை, மொனராகலை மற்றும் ரிங்கோமலை, திருகோணமலை மற்றும் கொழும்பு மாவட்டங்கள் கிட்டத்தட்ட இப்போ 6 மாவட்டங்கள் நான் வந்து முடிவு சொல்லியிருக்கிறேன். இதில் 5 மாவட்டங்களில் முதலாம் இடத்தை வந்து பெற்றிருக்கிறார் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு முதலாம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்குமான வாக்குகள் வந்து நிறையவே வித்தியாசம் இருக்கு. கிட்டத்தட்ட 10,000 12,000 வாக்குகள் வந்து வித்தியாசத்தில் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை வந்து மக்கள் தெரிவு செய்து வாக்களித்திருக்காங்கன்றதை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இனி வருகின்ற வாக்களிப்புகள், அதாவது இனி வருகின்ற மாவட்டங்களுக்கான அந்த வாக்குகள் வந்து எந்த அளவு வீதம் வந்திருக்குது, யார் முன்னிலையில் இருக்கிறாங்கன்றதை வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து தந்து கொண்டு இருப்பேன். கண்டிப்பாக வந்து தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. யாராவது இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் வந்து அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். நாளை நாளில் யார் ஜனாதிபதியாக வரப்போகிறாங்க, வேறு விடயங்கள் என்னென்ன விடயங்கள் எல்லாமே வந்து நடக்குதுன்றதை வந்து உங்களுக்காக தொகுத்து வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். ஓகே, இந்த காணொலி பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு காணொலி வாயிலாக சந்திக்கிறேன். ஓகே, பாய். நான் உங்கள் மாது.